அனைவருக்கும் அன்பு வணக்கம். என்ன நண்பர்களே, அப்படியே சேனலாக மாற்றி எக்ஸிட் போல் ரிசல்ட் தான் பார்த்து மண்டை காஞ்சி போயிருக்கீங்களா? ரைட்டு, முதல்லயே ஸ்பாய்லர் அலர்ட் மாதிரி சொல்லிடுறேன். நாம் எந்த எக்ஸிட் போல் சர்வே அதெல்லாம் கண்டக்ட் பண்ணலங்க. பாருங்க, இந்த எக்ஸிட் போலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் கிடையாது. ஏன்னா நண்பர்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த ப்ரீ போல் சர்வே, எக்ஸிட் போல் இதெல்லாம் வந்து கேலண்டரில் தேதி கிழிக்கும் போது அந்த இன்னைக்கு இந்த ராசிக்கு இந்த பலன் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த அளவு தான் நாம் இதெல்லாம் எடுத்துக்கிறது. பட் இந்த சர்வேக்கள், எக்ஸிட் போல் முக்கியமாக இதற்கு பின்னாடி இருக்கின்ற அரசியல், இன்றைக்கு எலெக்ஷன் 23ஆம் தேதி முடிந்த பிறகு அந்த சமூக வலைத்தளங்களாகட்டும் இல்லை வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஆகட்டும் நடக்கின்ற விஷயங்கள், இது பின்னாடி இருக்க சூட்சுமம், அதை பற்றி தான் இன்னைக்கு முக்கியமாக பார்க்க போகிறோம். 4ஆம் தேதி தான் வந்து ஆக்சுவல் கவுண்டிங். இன்றைக்கி வந்து வெஸ்ட் பெங்காலில் ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஆளாளுக்கு எக்ஸிட் போல் அப்படின்னு ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. முன்னாடிலாம் வந்து மிஞ்சி போனால் முதல்ல ஒரு ஏஜென்சி ஆரம்பிச்சுதுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு ஏஜென்சி அப்படின்னு பார்த்தா கூட ஒரு 100-150 ஏஜென்சியோட ரிப்போர்ட் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் சுற்றிட்டுருக்கு. இதை தவிர எங்கள் தாத்தாவுடைய கணிப்பு, எங்கள் வந்து மாமா வந்து பேப்பரில் எழுதி வைப்பார் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும், இப்படின்னு வேறு ஆளாளுக்கு ஒரு கணிப்பு சுத்த விட்டுனுக்கிறாங்க. ரைட், இது எப்படி இருக்குன்னா, ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி 10th +2 ரிசல்ட் முதல்ல வந்துருங்க. அதுக்கப்புறம் அந்த மார்க் லிஸ்ட்ன்றது 10-15 நாள் கழிச்சு தான் அந்தந்த ஸ்கூலுக்கு வந்து சேரும். பட்டு அதுக்குள்ளே வந்து ஈவன் அந்த பாஸ் ஆஃப் ஃபெயிலாக ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடியே சில பேருக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும், ஐயோ தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு. அந்த நேரத்தில் டிபிஐயில் நம்ம இந்த பியூன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க, அந்த போஸ்ட்டில் யாராவது ஒர்க் பண்ணியிருந்தா கூட அந்த சமயத்தில் அவங்க தான் கிங்கு. தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களாம் போயிட்டு இதை பார்த்து சொல்லு அப்படின்வாங்க. அவங்களும் கூடுமான வரைக்கும் பார்த்து சொல்லுவாங்க. சில பேர் பாஸ் ஆஃப் ஃபெயிலாக சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் ஃபெயிலாக இருந்தது அப்படின்னா, இல்லைப்பா அது பார்க்க முடியல அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க. சில பேருக்கு மார்க் சொல்லியிருக்கிறதும் உண்டுங்க. பட் இதெல்லாம் வந்து ரிலையபிள் இன்ஃபர்மேஷன் இருக்கிறத அவர் எடுத்து கொடுக்குறார். என்ன ஒரு 10 நாள் கழிச்சு வீட்டில் அடி வாங்க போகிறத 10 நாள் முன்னாடியே வாங்க போகிறோம், அவ்வளோதான். ஆனால் இந்த எக்ஸிட் போல் இது ஆக்சுவலாக இன்னைக்கு சாயங்காலம் தான் ரிலீஸ் ஆகணும். ஆனால் தமிழ்நாட்டில் அதுவும் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி தேர்தல் முடிந்த பிறகு 24ஆம் தேதியிலேருந்தே பல பேர் வந்து இங்கே இது ட்ரெண்டு, அங்கே அது ட்ரெண்டு, இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. போதா குறைக்கு இந்த தடவை அந்த ஜோசியர் சொன்னது அப்படின்னு வேற, இவர் தான் சிஎம் அப்படின்னு ஒன்று சொத்த விட்டுனுக்கிறாங்க. அதே ஜோசியர் இதுக்கு முன்னாடி யாரையெல்லாம் சிஎம்னு சொன்னார், யாரையெல்லாம் பிஎம்னு சொன்னார், அதெல்லாம் எப்படி ஊற்றிக்கிச்சு அப்படின்ற வீடியோவும் எதிர்த்தரப்புலேருந்து சுத்த விட்டுனுக்கிறாங்க. அண்டு இன்னொரு முக்கியமான அரசியல் மாற்றம் நான் பார்க்கறது, பொதுவாகவே தேர்தல் முடிஞ்சு அந்த ஓட்டு எண்ணிக்கை வரும் வரை எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸ் அவங்க எப்போவுமே வந்து ரொம்ப சைலண்ட்டாக போயிடுவாங்க. அரசியல் நடவடிக்கை அப்படின்றது பெருசாக இருக்காது. அதுலேயும் குறிப்பாக அந்த 1ஆம் கட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள் அவங்க யாரும் வந்து பாருங்க, இந்த போல் ரிசல்ட் சொல்லிடுச்சு, அந்த போல் இப்படி சொல்லிடுச்சு, இந்த ஜோசியர் அப்படி சொன்னார் அப்படின்லாம் யாரும் சொல்லிட்டு இருக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி தான் தமிழகத்தில் திமுக, அதிமுக அவங்க 2 பேரும் ரொம்ப சைலண்ட்டாக போயிட்டாங்க. ஆனால் தாவேகால மட்டும் அவங்களுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஈவன் ஒரு சில நிர்வாகிகள்லாம் கூட ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அண்டு ஆக்சுவலாக பார்க்க போனால் இன்றைக்கு சாயங்காலம் அந்த வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாமே வரணும். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து இங்கே இப்படி ட்ரெண்டு, அங்கே அப்படி ட்ரெண்டு, இங்கே இவ்வளோ, அதில் வேறு இந்த வயசுலேருந்து இந்த வயசில் இருக்கவங்கலாம் இத்தனை % தாவேக்காக்கு, இதெல்லாம் யார் சயின்டிஃபிக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது? தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு சர்வே எடுத்து விடுவாங்க. அது வந்து வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நாங்கள் தான் ஜெயிக்கிற கட்சி அப்படின்னு ஒரு சீன் கிரியேட் பண்ணணும். இதைத்தான் எல்லா கட்சிகளும் பண்ணிட்டு இருக்காங்க வேற வழிகளில். ஆனால் எலெக்ஷனே முடிஞ்ச பிறகு எல்லாம் சீல் வச்ச பிறகு தாவேகால இருக்கவங்கலாம் வந்து அந்த ரிசல்ட் சொல்லிடுச்சு, இந்த ரிசல்ட் சொல்லிடுச்சு, இங்கே இவ்வளோ ட்ரெண்ட் வருது, அவ்வளோ வருது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது, மந்திரி சபை லிஸ்ட்டுன்னு போடுறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆர்வக்கோளாறு மாதிரி தெரியலையா அவங்களுக்கு? சரி, இந்த எக்ஸிட் போலை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, ஒரு கன்வீனியன்ஸ் இருக்குதுங்க. நீங்கள் ப்ரீ போல் சர்வேவும் பண்ணிவிட்டு எக்ஸிட் போலையும் கண்டக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி வேணால் மாற்றிக்கலாம். ப்ரீ போலில் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியை இது பாருங்கள், இவங்க தான் வந்து அப்படியே அதிரடியாக ஜெயிக்க போகிறாங்க, 245 சீட்டில் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு கூட சொல்லிடலாம். சொல்லிவிட்டு எக்ஸிட் போல் ஆமாம் நாங்கள் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க 24 ஜெயிக்க முடியாதுங்க, ஏன் 4 கூட ஜெயிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். எப்படிங்க? நீங்கள் ப்ரீ போல் சர்வே கண்டக்ட் பண்ணியிருக்கீங்க. நான் பொதுவாக சொல்கிறேன்,
ப்ரீபோல் சர்வே கண்டக்ட் பண்ணுறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வருது அப்படின்னு சொன்னால், என்ன மிஞ்சி போனால் தேர்தலுக்கு ஒரு வாரம் 10 நாள் முன்னாடி இந்த ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் தேர்தல் முடிஞ்ச அன்னைக்கு எக்ஸிட் போலை கண்டக்ட் பண்ணிட்டு சுத்தமாக அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ரிசல்ட்டை கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ உங்களுடைய ப்ரீபோல் சர்வே அப்படின்றது சுத்தமாக நம்பகத்தன்மை இல்லாதது அப்படின்னு நீங்களே அத்தன்டிகேட் பண்ணுற மாதிரி இல்லையா? எதுக்காக இந்த மாதிரி விளையாட்டு அப்படின்னு எனக்கு புரியல. கேட்டால் அவங்களுடைய இல்லைங்க இது வந்து சாம்பிள் சைஸு அது இது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் பொதுவாக தான் சொல்கிறேன், யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. இந்த மாதிரியும் இந்த ப்ரீபோல் போஸ்ட் போல் இதில் வித்தியாசங்கள் வரலாம் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். அடுத்தது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கார் வாங்க போனோம் அப்படின்னா 2 ஆப்ஷன் தான். ஒன்று இந்த ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸோட அம்பாசிடர், இந்த பக்கம் ப்ரீமியர் ஆட்டோமொபைல்ஸ் லிமிடெட் அவங்களுடைய அந்த ஃபியட் பத்மினி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அம்பாசிடர்னா அம்பாசிடர் தான், இந்த பக்கம் பத்மினினா பத்மினி தான். ஆனால் இன்னைக்கு முழுக்க முழுக்க இந்திய தயாரிப்பு கார்கள் இருக்குது, இந்தியா ஃபாரின் கொலாபரேஷன் இருக்குது, முழுக்க ஃபாரின் கம்பெனிகள் இருக்குது. ஒவ்வொரு கம்பெனியிலுமே இதுவே ஏராளமான கம்பெனி இருக்கு. ஒவ்வொரு கம்பெனிலையும் ஏராளமான மாடல் இருக்கு. அந்த ஒவ்வொரு மாடல்லையும் ஏராளமான வெர்ஷன்ஸ் இருக்குது. அந்த பேஸ் லைன், அதுக்கப்புறம் மிட் வேரியன்ட், அதுக்கப்புறம் டாப் வேரியன்ட், இப்படி ஒவ்வொன்றத்துலையும் அப்படியே ஆப்ஷனுக்கு அளவே கிடையாதுங்க நமக்கு. அதே மாதிரி தான் இன்னைக்கு எக்ஸிட் போல். உங்களுக்கு திமுக பிடிக்குதா? திமுக 120 தொகுதி ஜெயிக்குது அப்படின்றதுலேருந்து 230 தொகுதி ஜெயிக்குது அப்படின்ற வரைக்கும் நிறைய பேர் எக்ஸிட் போல் ரிசல்ட் விடுவாங்க. அதே மாதிரி தான் அதிமுக. தாவேகா கேட்கவே வேணாம். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் மினிமம் 140 தான் ஆரம்பிப்பாங்க. 140 ஆரம்பித்து 240 போய் முடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டை அப்படியே கையில் வச்சு சந்தோஷப்பட்டுக்காங்க. மே 4ஆம் தேதி காலையில் ஒரு 9 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் தான் ட்ரெண்டு தெரிய ஆரம்பிக்கும். அன்றைக்கி சாயங்காலமே வந்து யார் ஆட்சிக்கு வருகின்றார்கள் அப்படின்றது முடிவு செஞ்சிருவாங்க. ஸோ அது வரைக்கும் ஒரு அல்ப சந்தோஷம் கனவு உலகத்தில் மிதக்கலாம். ஆனால் எந்த அளவுக்கும் இல்லாமல் இந்த தேர்தலில் தாவேகாவினர் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக அந்த ரிசல்ட்டு இந்த ரிசல்ட்டு அப்படின்னு அதுலேயும் அந்த ஜோசியர் சொல்கிறது வேற ஒன்று நிறைய சுற்றிட்டு இருக்குதுங்க. அவர் சொல்லிட்டார் விஜய் தான் சிஎம் அப்படின்ட்டார். அவர் எதிர்த்து யார் நின்றாலும் வேலையாகாது அப்படின்ட்டாருங்க. என்னங்க இது இன்னும் ஒரு 4-5 நாள் இருக்குதா 4ஆம் தேதிக்கு? இன்னைக்கு நான் கேட்குறேன், இப்போ இந்த ஜோசியர் சொல்லிட்டார், இல்லை இந்த போல் சொல்லிடுச்சு, இல்லை இந்த அரசியல் ஆய்வாளர் சொல்லிட்டார், இப்படின்றத வச்சு பெருமைப்பட்டுட்டு இருக்கீங்களே. அப்புறம் 4ஆம் தேதி ரிசல்ட் வேற மாதிரி வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? நான் எல்லா கட்சியும் தான் சொல்கிறேன். அப்போ ஒன்று பார்த்தீங்களா, நாங்கள் தாங்க ஜெயிப்போம், ஆனால் இவங்க ஏதோ பண்ணிட்டாங்க, இவிஎம்ஐயே மாற்றிட்டாங்க, ஹேக்கிங்லாம் இல்லை, சுத்தமாக அந்த மெஷினையே மாற்றிட்டாங்க இப்படின்னு ஆரம்பித்து என்ன ஒன்றா சொல்லலாம் போல இருக்கு. இது நடுவில் இந்த டிரான்சிஷன் கமிட்டியாம், அதாவது அமெரிக்காவில் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பிரசிடென்ட் மாறிட்டு இன்னொரு பிரசிடென்ட், அது ஒரே கட்சியாக இருக்கட்டும் இல்லை வேறு கட்சியாக இருக்கட்டும், அதை வந்து டிரான்சிஷன் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அதுக்குள்ளே அப்படியே எல்லாம் அமெரிக்கன் ஸ்டைலில் தான் போகிறாங்க போல இது. இங்கே இந்த டிரான்சிஷன் அரேஞ்ச்மெண்ட் அதுக்கெல்லாம் ஆளெல்லாம் நியமிச்சிட்டார்களாம். அதுலேயும் வந்து எந்தெந்த அதிகாரிகளை மாற்றுவது இப்போவே, ஆமாம் அதெல்லாம் லிஸ்ட் எடுத்து வச்சுன்னு இல்லை, நாளைக்கு பதவிக்கு வந்துட்டோம் அப்படின்னா, ஏன்னா ஏற்கனவே நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் தான் வேலை செய்வோம் அப்படின்னு நினைக்கிறேன், முழு வாரமும் வேலை செய்ய முடியாது. அப்போது அந்த ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாரத்தில் வேலை செய்யும்போது ரொம்ப சுகராக வேலை செய்யணும்ல. ஸோ அந்த எந்தெந்த அதிகாரிகளை எல்லாம் மாற்ற வேண்டும் அப்படின்ற லிஸ்டெல்லாம் தயாரிடுச்சான். யார் யாரெல்லாம் மினிஸ்டர் முதல்ல ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் அந்த 117+1 அப்படியும் உங்ககிட்ட எம்எல்ஏ இருக்கணும். அதுக்கப்புறமா தான் வந்து யார் மந்திரி இல்லை நீ எந்திரி அப்படின்றது. அதுக்கு முன்னாடியே வந்து என்னன்னார் மந்திரி, ரொம்ப தமாஷா இருக்குதுங்க. இதில் வேற சொல்கிறாங்க பாருங்கள், 50% மேலே ஓட்டு வாங்கி ஜெயிக்க போகின்றார் அப்படின்னு. இந்த சர்வேயில் வந்து ப்ரீபோல் சர்வேலையும் எக்ஸிட் போல்லையும் நான் ஒரு சில பேரோட டிஸ்கஸ் பண்ணும்போது புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கோயிங் வித் த ட்ரெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் எந்த பக்கம் காற்று வீசுதோ அதுக்கு சாதகமாக ஆமாங்க நானும் அப்படிதாங்க அப்படின்னு சொல்கிறது, இது வந்து ஒரு வகை. அடுத்தது இந்த எக்ஸிட் போலில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கின்றது. என்னன்னா, நீங்கள் போயிட்டு மைக்கை நீட்டி கேட்குறீங்க, என்ன யாருக்கு ஓட்டு போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஒரு பேப்பரை வச்சுன்னு டிக் பண்ண சொல்கிறீங்க. அவங்களுக்கு வந்து பயம் இருக்கும். ஒருவேளை ஏதாவது கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நாம் பாட்டுக்கு சூரியனுக்கு இல்லை ரெட்டை இலைக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து அதை டிவியில் யூடியூப்பில் போட்டாங்கன்னு சொன்னால் வீட்டில் பையன் புள்ள பார்த்துட்டு அச்சு துரத்துச்சு சோறு போடாமல் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அதனால் விசிலுக்கு போட்டேன்னு சொல்லிடுவோம்.
இப்படி கூட இருக்குது. என்னுடைய நண்பர் அன்னைக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. அவர் சொல்றாரு, "சார் என்ன சார் இது? அவங்க வீட்ல அந்த பையன் 8 வயசோ 10 வயசோ போல இருக்கு. ஆ ஒரே ஆட்டமா விசிலுக்கு தான் போடணும்" அப்படின்னு. அந்த பையனுக்கு ஓட்டு போட முடியாது. ஏன்னா வயசு இல்லல்ல. அதனால இவிஎம் மாரியே கார்ட்போர்ட்ல ஒரு அ மாடல் மாரி அத தயாரிச்சு, அதுக்கு வந்து கலர் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு, அன்னைக்கு காலையில 7 மணிக்கு எழுந்து, அந்த விசில நான் குத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்பல்லாம் யார் இங்க் பேனா யூஸ் பண்றாங்க? அவங்க அப்பா மொத நாளே எங்கேயோ அலைஞ்சு திரிஞ்சு அந்த ப்ளூ இங்க் பாட்டில் ஒண்ணு வாங்கின்னு வந்து, அந்த பையன் கையில மை வச்சாராம். அது வேற பெருமையா சொல்றாராம் நண்பர்கிட்ட. இந்த மாரி பண்ணாங்க அப்படின்னு. அது சொல்றாரு, "என்ன அருண் சார் இப்படிலாம் இருக்குதே" அப்படின்னு. சரி என்ன பண்ண முடியும்? இப்போ விஜய் அவர்கள் பின்னாடி இவ்வளவு வெறித்தனமாக அ அவருடைய ரசிகர்கள்லாம் போறாங்க அப்படின்னு சொன்னா, இது நம்ம ஏற்கனவே சொன்னது தான். இப்ப இருக்கின்ற சிஸ்டம் மீது அ மக்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு, இளம் தலைமுறையினருக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. ஒரு வெறுப்பு இருக்கின்றது. ஸோ அவங்களுடைய இமேஜினேஷனை கேப்சர் பண்ற மாரியான ஒரு லீடர வரவிடாம தடுத்தது இப்ப இருக்கின்ற அரசியல் கட்சிகளுடைய தவறு. அதனால தான் வந்து "எத்த தின்னா பித்தம் தெளியும்" அப்படின்னு சொல்லிட்டு, யாராவது ஒருத்தர் மாற்றம் தரேன் அப்படின்னு சொன்னா, உடனே அவர் பின்னாடி ஓடுறது அப்படின்னு. சரி மாற்றம் தரார், மாற்றம் தராரு. என்ன மாற்றம் குடுக்க போறாரு அவரு? மத்த கட்சிகள் சொல்ற அதையே தான் இவரும் சொல்லிட்டு இருக்காரு. புதுசா எதையுமே சொல்லல. மத்த கட்சிகள்லேருந்து வந்தவங்கள தான் இவரு கூட சேர்த்து வச்சுன்னுக்கிறாரு. அப்புறம் இவங்கள வச்சுன்னு என்னத்த நீங்க மாத்த போறாங்க? அதே அரிசி, அதே வெல்லம், அதே முந்திரி பருப்பு, அதே திராட்சை. இத போட்டு அதே பானையில வைக்கும்போது, அதே சர்க்கரை பொங்கல் தான் வரும். என்ன தொட்டுக்கிறதுக்கு வடகரியா, பன்னிகரியா இதுதான் வித்தியாசமா இருக்க போதே தவிர, 2மே வாயில வைக்க முடியாது. அது வேற விஷயம். என்ன பெருசா மாற்றத்த கொண்டு வந்துற போறார்? ஊழலை ஒழிப்போம், ஊழலை ஒழிப்போம். இதுல பார்த்தீங்கன்னா, தாவேகா தொண்டர் ஒருத்தர் சொல்றாங்க. நாங்கலாம் வந்து கோயில்ல நிக்கணும்னா 7 மணி நேரம், 8 மணி நேரம் ஆகுது. இதே விஐபி அப்படின்னு வந்தாங்கன்னா, சர்ருன்னு உள்ள கூட்டின்னு போய் விட்டுர்றாங்க. இல்ல ரூ. 1000 குடுக்குறேன், ரூ. 2000 குடுக்குறேன்னா, உடனே கூட்டின்னு போய் சாமிய கும்பிட வைக்கிறாங்க. இதெல்லாம் மாறணும். உடனே ஒருத்தர் அத வந்து ரீல்ஸ் கட் பண்ணி போடுறாரு. எப்படி? தளபதி விஜய். சர்ருன்னு போயிட்டு அப்படியே தரிசனம் மட்டும் வெளில வருது. இவர் தான் மாற்றத்த குடுக்க போறாரா? மணிவண்ணன் சொல்லுவார் ஒரு படத்துல, "மொச பிடிக்கிற நாய மூஞ்ச பார்த்தாலே தெரியாதா?" அப்படின்னு. எதையெல்லாம் மாத்தணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறாங்களோ, ஆஹஹ அதையே தான் நானும் செஞ்சுட்டு இருக்க போறேன் அப்படின்னு. மாற்றம் அப்படின்றது என்னன்னா, அவங்களுக்கு பதிலா நான் வந்து அங்க உட்கார போறேன். அவங்க கொள்ளையடிக்கிறதுக்கு பதிலா நான் கொள்ளையடிக்க போறேன். என்ன சார் விஜய் அவர்கள பார்த்து இப்படி சொல்றீங்களே அப்படின்னா, ஏங்க பதவி, அதிகாரம், ஆட்சி எதுவும் இல்லாதப்பவே மக்களுக்கு சேர வேண்டிய அந்த வரி பணத்த ஆட்டைய போட்டவர், ஏமாத்தினவர் தானங்க அவரு. அப்படி இருக்கவர் நாளைக்கு பதவிக்கு வந்தா ரொம்ப யோகிய சிகாமணியா இருப்பாரு அப்படின்னு என்ன நம்ப சொல்றீங்களா? நான் தற்குறி இல்லை இதெல்லாம் நம்புவதற்கு. ஒரு சில விவாதங்கள்ல பார்த்தீங்கன்னா, கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் என்ன சொல்றீங்க அப்படின்னா, இல்லங்க அது வந்து சினிமாவுல செஞ்ச ஊழல். அ இது எப்படிங்க இருக்குது? இப்போ நீங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு திருட்டு கூட்டத்தில மாட்டிக்கிறீங்க அப்படின்னா, சார் அது வந்து இத பாருங்க, நான் காலேஜ் படிக்கும்போது செஞ்ச திருடு. இது வந்து வேலைக்கு போம்போது செஞ்ச திருடு. அதையும் இதையும் கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னா சொல்ல முடியும்? என்ன முட்டு குடுக்குறாங்க பாருங்க. இதுல அவங்க கொள்கை என்னன்னு தெரியல. முதல்ல அவருக்கே தெரியாது தளபதிக்கு. அப்புறம் தானே கொள்கைய பத்தி பேசுறது. ஸோ எதையோ ஒண்ணு ஒரு வெறித்தனமான ஒரு ஃப்ரென்சீடு மாப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுல பார்த்தீங்கன்னா, நெறைய குழந்தைகள வச்சு அவங்க வந்து விஜய்க்கு ஆதரவா பேசுறா மாரி. அந்த குழந்தை தான் அந்த வீடியோவெல்லாம் ரெக்கார்ட் பண்றாங்களாம். யாரோ ஒரு பெரியவங்க வீட்ல இருக்க அப்பா, அம்மா அவங்க தான் பண்றாங்க அப்படின்றது தெரியுதுல்ல. அத எடிட் பண்றது, அப்லோட் பண்றது அப்படின்றதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு பெரிய அளவுல தெரியாது. அப்போ நீங்க அந்த குழந்தைகள மட்டும் குறை சொல்லாதீங்க. அவங்கள வளர்க்கறாங்க பாருங்க. அந்த பெத்தவங்க கிட்ட தான் அந்த தப்பு இருக்குது. அகைன் இதுக்கு காரணம் என்னன்னா, இப்ப இருக்கின்ற அரசியல்வாதிகள். யாராவது ஒருத்தர் நம்பிக்கை குடுக்குற மாரி வந்தா, ஐயோ! அவரு ரொம்ப வேகமா போறாரு அப்படின்னு அவர ஒதுக்கி வச்சிடணும். என்னங்க ஒரு ராக்கெட் வேகமா போகுது அப்படின்னா, போட்டோமே என்ன இப்போ? அத பார்த்து பயந்துக்கின்னு, ஐய்யய்யோ! இவ்ளோ வேகமா போகக்கூடாது கட்சி. இத்தினி வருஷமா நிதானமா போயிருந்தது. 1 1/4, 1 1/2, 1 2 இப்படியே தான் நாங்க இருக்கோம். நீங்க பாட்டுக்கு டாப் கியர்ல போயிட்டு 11, 12 எல்லாம் போனீங்கன்னா வேலைக்கு ஆவாது. அப்படின்னு நிறுத்தி வச்சா, அப்போ இளைஞர்களுக்கு நம்பிக்கை குடுக்குற மாரி ஒருத்தர் வந்தாரு அப்படின்னு சொன்னா, ஐய்யய்யோ! அவர் ரொம்ப வேகமா போறாரு அப்படின்னு இந்த சிஸ்டம் ஒதுக்கி வைக்கின்றது. அப்புறம் இந்த சிஸ்டத்து மேல நம்பிக்கை இல்லாம, நாங்க இது மாரி அப்படி விசில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா, அவங்கள தற்குறின்னு சொல்றது நியாயமா? அவங்க முட்டாள்தனமா தான் அவரு பின்னாடி போறாங்க. அவரு கை காசு விட்டு குடுக்க போறாரு ரூ. 2500 அப்படின்னு சொல்றதெல்லாம் வடிகட்டின முட்டாள்தனம்.
இவங்கெல்லாம் வந்து யோசிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு கூட எனக்கு தெரியல. அதில் சில தொண்டர்களை போய் கேட்குறாங்க, உங்கள் தலைவர் வந்து எத்தனை தொகுதியில் ஜெயிப்பார் அப்படின்னா, எத்தனை தொகுதி இருக்குன்னு கூட தெரியல. ஒருத்தர் 4 தொகுதின்றாரு, ஒருத்தர் 40 தொகுதின்றாரு, ஒருத்தர் 30 தொகுதின்றாரு. சரி, உங்கள் கொள்கை தலைவர்கள் அதில் யாரை பிடிக்கும் சொல்லுங்கன்னா, இதெல்லாம் எப்படிங்க சொல்ல முடியும் அப்படின்ட்டு அப்புறம் ஈரோட்லேருந்து வந்தார செந்தில் பாலாஜி அப்படின்றாரு. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் ஒன்று, அவங்க ஹீரோ மேலே அவங்க வச்சிருக்க கண்மூடித்தனமான ஒரு அன்பு. அடுத்தது, அவங்க சொல்றது மாற்றம் வேணும். ஏன் வேணும்? எல்லாம் இப்படித்தான் இருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த டிஸ்என்சான்ட்மெண்ட் இப்ப இருக்கின்ற அந்த அரசியல் தலைவர்கள் மீது, இதை மாத்திக்க வேண்டியது இன்றைக்கு இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளுடைய முக்கியமான தேவை. அதை நீங்க மாத்திக்காம இன்னும் அப்படியே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களை தற்கூரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, நாளைக்கு அவங்க தான் மிகப்பெரிய கேள்விக்குறியா அவங்க முன்னாடி வந்து நிற்பாங்க. அப்போ வந்து உங்களுடைய நிலைமை அப்படின்றது மற்றவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியக்குறியா இருக்கும். ஆனால் எனக்கு இருக்காது. சரி, எல்லாம் சொல்லிவிட்ட கடைசியில் யார் ஆட்சிக்கு வருவாங்க இதை நீ சொல்ல மாட்டியா அப்படின்னா, ஐம் சாரி, இந்த நம்பர் விளையாட்டுகள்லாம் நாம் வருது கிடையாது. என்ன ஆகிப்போச்சு, இன்னைக்கு என்ன 29 30 1 2 3 அவ்வளோதான். 4ஆம் தேதி காலையில் 9 மணிலேருந்து உட்காந்திங்கன்னா பட்டுன்னு தெரிஞ்சிட போகுது. ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுக்க கூடாதா? 4-5 நாள் வெயிட் பண்ணிக்காங்க, பார்க்கலாம். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.